கிட்டத்தட்ட 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு. டிஎம்கே 2019 வாங்கினதுக்கும் 24 வாங்குறது. அப்ப ஏன் குறையுது பார்க்கணும். அப்ப அதை எப்படி பேலன்ஸ் பண்றது பார்க்கணும். அதுக்கு அமைச்சரை மாற்றத்திலையும் கட்சிக்குள்ள மாற்றத்திலையும் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது. திமுகவால் தான் அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் பலமே தவிர எந்த அமைச்சர் பெருமக்களோட தனி செல்வாக்குனால திமுக புரியுங்களா? திமுக பெருசா ஒரு பர்டிகுலர் அமைச்சர் பெருசான்னு கேட்டா திமுக தான் பெருசு. திமுக மே சர்வைவ் வித்வுட் தட் பர்டிகுலர் மினிஸ்டர். தட் பர்டிகுலர் மினிஸ்டர் மே நாட் சர்வைவ் வித்வுட் டிஎம்கே. அமைச்சரவை மாற்றம் நடத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்தா. அதற்கான காரணம் நிறைய அதிருப்திகள், நிறைய சரியா செயல்படல, கட்சிக்காரங்க மத்தியிலே அதிருப்திகள், பொதுமக்கள் மத்தியில் அதிருப்திகள், ஒரு சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரல. அவங்களுக்கு பயங்கரமான அது மின்சார பிரச்சனையா இருக்கட்டும், போக்குவரத்து பிரச்சனையா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு பிரச்சனையா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய ஒரு இது இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி நம்ம அதை சரி பண்ணா அது நல்லதுதான். அதனால அது ஒரு பேலன்ஸ் ஆக்ட் பண்ணுமான்னு தெரியல. பட் தட் மே பி a good thing. ஒன்னு திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கிற பொறுத்தளவுக்கு தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. 19ஆம் தேதி பத்தி நீங்க பேசுறீங்க, 18ஆம் தேதி ஆக்கினா என்ன ஆயிரும்? 17, 16 என்ன பிரச்சனை இல்ல? 21 யாருமே அங்க கேட்கறதுக்கு இல்லையே. திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க போறேன்னு சொன்னா ஆக்க கூடாது அப்படின்னு சொல்ற யார் இருக்கா? இல்ல இப்ப ஆக்க வேண்டாம்னு சொல்ற யார் இருக்கா? ஆக்க வேண்டாங்கிறதே விட்டுருங்க, இப்ப வேண்டாங்க இன்னும் ஒரு மாசம் போட்டுங்கன்னு சொல்ற யார் இருக்கா? அனைமா ஜோசியக்காரோட யாரா இருக்கலாம், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லலாம். வேற என்ன தடை இருக்குங்க? அவங்களுக்கு எதிர்ப்பு யார் இருக்கிறா? இவங்க எல்லாரும் நன்மையை சந்தோஷப்படுவாங்க. அப்பா நல்ல வேலை, அப்ப நம்ம பையனை கொண்டு வந்துடலாம், ஒன்றும் தடை இருக்காது அப்படின்னு எல்லா அமைச்சர் பெருமக்களும் இது வரைக்கும் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வராத 2 பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையன்லாம் டவன் கொண்டு வந்துடலாம், நம்ம அடுத்த நம்ம வந்துடலாம். அவங்க 3வது தலைமுறையா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இனிமே நம்ம வாரிசு கிரிசுன்னு யாரும் பேச முடியாது. அப்ப நம்ம தலைமுறை கொண்டு வந்துருவோம். ஒரு தயக்கம் இருக்கும் முன்னாடி, அப்படி இப்ப எந்த தயக்கம் இல்லாம எல்லாரும் செய்யணும். ஆல்மோஸ்ட் பாதி மாவட்டங்கள் வந்துருச்சு, மீதி மாவட்டங்களே வந்து. திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்க. அப்ப அண்ணா காலத்துல இருந்து நம்பர் 2 இருந்தவர் பேராசிரியர் திரு அன்பழகன். அப்ப திரு ஸ்டாலின் ஆக்கும் போது ஒரு சிக்கல் வந்துருச்சு. பேராசிரியர் இருக்கிறாரு, இப்ப ஸ்டாலின் ஆக்குறோமே இப்படி கேள்வி வரும். அப்ப அவங்க என்ன அறிக்கை கொடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க? பேராசிரியர் தான் நாங்க ஆஃபர் பண்ணோம், துணை முதலமைச்சர் நீங்க ஆகணும்னு. அவர் எனக்கு வயதாயிருச்சு, அவர் கருணாநிதியோட மூத்தவர், சரிங்களா? அதனால அன்பழகன் அவர் ஏஜ்ல அவரோட சரி, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னாரு. அதனால நம்ம ஸ்டாலின் கொடுக்குறோம். அவர் பேரையும் சேர்த்து இப்படி சொன்னது உங்களுக்கு கௌரவம், அவ்வளவுதான். இப்போ நாளைக்கு சொல்லும்போது துரைமுருகன் பேரை சேர்த்து சொன்னாலும் சொல்லிக்கலாம். அவங்க துரைமுருகன் நம்ம சொன்னோம், அவர் வயசானால நான் பெரும்பாலும் கூட்டங்களே நான் உட்கார்ந்துட்டு தான் பேசுறேன், என்னால் நின்றுட்டு பேச முடியல, எனக்கு வயசாயிருச்சு, அதனால் உட்கார்ந்துட்டு தான் பேசுறேன். அதனால தம்பி பார்க்கட்டும், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, நான் தோளில் தூக்கி வளர்ந்த பிள்ளை, அது துணை முதலமைச்சர் ஆச்சுன்னா எனக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌரவமாக சொல்லிட்டார். யாருமே போட்டி போடுற இடத்துல இல்லை. அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் அவர்கிட்ட உங்களுடைய தலைமையில் நீங்கள் நிறைய டிசிஷன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு பிரில்லியண்டாக மறுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் பேட்டியில். இல்லை கலைஞருடைய தலைமையில் பேராசிரியர் வழிகாட்டுதல் அவர்கள் இட்ட கட்டளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் தான் எல்லாரும் செஞ்சாரு, எல்லாருக்குமே தெரியும். திரு ஸ்டாலின் தான் எல்லாமே செஞ்சாரு, எல்லாருமே தெரியும், எனக்கும் தெரியும். நான் அதை போடுறேன், அது கொக்கியா போட்டுற போறான் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுமா, அது தலைவர் சொல்றாரு பேராசிரியர் வழிகாட்டணும் மாத்தாரு. அதை மாதிரி தான் இப்ப திரு உதயநிதி எல்லாமே செய்யறாரு. ஆபீசர் ஸ்டாஃப் வரைக்கும் பல விஷயங்கள் அவருடைய தலையீடு இருக்கும். ஹூ ஸ்டாப்ஸ்ன்றேன். ஸோ இது அவர் தான் செய்யணும், இவர் தான் செய்யணுங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் எக்ஸிஸ்டிங், அனௌன்ஸ்மெண்ட் இஸ் வெயிட்டிங், அவ்வளவுதான்.